வீரபூமி செய்திகளுக்காக ஆனந்தகுமார். கேரளா, கர்நாடகா ஆகிய மாநிலங்களில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்து வருவதால் கர்நாடகா அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு உபரி நீர் வினாடிக்கு 92,852 கன அடியாக வெளியேற்றோம். கேரளா மற்றும் கர்நாடகா ஆகிய மாநிலங்கள் மற்றும் தமிழகத்தின் காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் இருந்து தென்மேற்கு பருவமழை தொடர்ச்சியாக பெய்து வந்ததால் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கபினி அணையிலிருந்து வினாடிக்கு 16,000 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. நீர்வரத்து அதிகரிப்பு காரணமாக நீரின் அளவு படிப்படியாக அதிகரிக்கப்பட்டு வந்த நிலையில் தமிழக எல்லையான பிலிகுண்டுலு வழியாக ஒகேனக்கலுக்கு வரும் நீர்வரத்து நேற்று காலை முதல் வினாடிக்கு 1,50,000 கன அடியாக அதிகரித்து வந்தன. தற்போது கர்நாடகம் மற்றும் கேரளா ஆகிய பகுதிகளில் உள்ள காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்து வருவதால் கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் உபரி நீர் வினாடிக்கு 92,852 கன அடியாக குறைந்து வெளியேற்றப்பட்டுள்ளது. இதனால் தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவுக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 1,35,000 கன அடியாக வருகின்றது. மேலும் கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பகுதிகளில் காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழையை பொறுத்து தமிழகத்திற்கு திறந்துவிடப்படும் உபரி நீர் வெளியேற்றப்படுவது குறிப்பிடத்தக்கது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் ஏற்பட்டுள்ள இந்த வெள்ளப்பெருக்கால் பிரதான அருவிக்கு செல்லும் நடைபாதைக்கு மேல் தண்ணீர் செல்கின்றது. குறிப்பாக பிரதான அருவி தண்ணீரில் மூழ்கியும் சுமார் 100 அடி ஆழமுள்ள 5 அருவி பகுதி தண்ணீரில் மூழ்கி சமமாக செல்கின்றன. கொரோனா பாதிப்பு காரணமாக ஒகேனக்கல் சுற்றுலா தலத்திற்கு சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் வருவதற்கு தொடர்ந்து தடை விதிக்கப்பட்டுள்ளதால் இப்பகுதி வெறிச்சோடி காணப்படுகின்றது. மேலும் மாவட்ட நிர்வாகம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுத்துள்ளதால் காவிரி கரையோரம் தாழ்வான பகுதிகளில் வசிப்போர் பாதுகாப்பான பகுதிகளுக்கு செல்லுமாறும் அறிவுரை எடுத்துரைக்கப்பட்டுள்ளது.